தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு ஆதரவு பெருகுகின்றது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுக்கு ஆதரவு பெருகுகின்றது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடைசியாக வந்த கருத்து கணிப்புப்படி அதிமுக 58.3% வாக்குகளை பெற்று அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என கூறுகிறது. திமுகவுக்கு 23% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 18.4% வாக்குகளும் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகுகின்றது. நேற்றைய தினம் தலித் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களது ஆதரவு தெரிவித்தனர். மேலும் தலித் சமூகத்தின் மூத்த தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர். வருகிற சட்டசபை தேர்தலில் தங்களுடைய ஆதரவை அதிமுகவுக்கு வழங்கினர். வட மாவட்டங்களில் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும், தென் மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவை ஆதரிக்கின்றனர். தேவேந்திரகுல வேளாளர் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். நாளுக்கு நாள் அதிமுகவுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே போகிறது. அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி ஆட்சி என்று பலர் கருத்து தெரிவித்தாலும் கூட தற்போதைய நிலவரப்படி அதிமுக தனித்து ஆட்சியை பிடிக்கும், தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றே தோன்றுகிறது. நாளுக்கு நாள் அதிமுகவுக்கு ஆதரவு பெருகுகின்றது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார்.